வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம இந்த லைஃப்பை எப்படி வாழ்க்கையை நடத்துறதுங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிறதையும் பேசிகிட்டு இருக்கோம். பணத்துக்கும் வெல்த்துக்கும் என்னங்கிற டிஃப்ரென்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா இந்த வெல்த்தை நீங்கள் எப்படி அக்யூமுலேட் பண்ண முடியுங்கிறத சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு 3-4 நாளாக பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு உண்மையான கேள்வியை கேட்க தருணம் வந்துருச்சு. வாழ்க்கையில் ரிச் லைஃப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரியணும். இந்த ரிச் லைஃப்ங்கிறத நீங்கள் தான் டிஃபைன் பண்ண முடியும். ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ரிச் லைஃப் இருக்குது. அந்த ரிச் லைஃப் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் டிட்டர்மின் பண்ண முடியும். நான் டிட்டர்மின் பண்ண முடியாது. சில பேருக்கு ஃபைனான்ஷியலி இண்டிபெண்டன்ஸே ரிச் லைஃபாக இருக்கும். அதாவது அவங்க பண்ணுற வேலைனால அவங்க பணத்தினால அவங்க செய்யலை. இப்போ நீங்கள் கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பாடி சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க பாடினாங்க. இப்போ ஷாருக் கான் இருக்கான்னா ஷாருக் கான் நடித்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியமே கிடையாது. இது ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ஒரு காலகட்டத்தில் அவர் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டார். இதுக்கு மேலே அவருக்கு பணத்துக்காக அவர் பண்ணார்னா அது சரிப்பட்டு வராது. அது மாதிரி ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்து உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்காக உங்களுக்கு ரிச் லைஃப் வேணும்னா பணம் தேவைன்னா அது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். எனக்கு பெட்டர் லைஃப் வேணும்னா எனக்கு இப்போ நான் இந்த லெவலில் இருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலில் வாழணும், பெட்டர் வீடு, இந்த மாதிரி பெரிய பெட்டர் காரு. இது ஆக்சுவலி கரெக்ட் ரீசனே கிடையாது. பட் சில பேருக்கு அது உண்டு. நினச்ச இடத்துல இருக்கணும், நினச்ச கார் ஓட்டணும், நான் நினச்சா இந்த வேலையை விட்டு வேறு ஏதாவது பண்ணணும். இது ஒரு டெஃபினிஷன். சில பேர் என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் இப்போ கஷ்டப்பட்டுருக்கு, என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதனால் நான் வெல்த்தியாக இருக்கணும். அது மாதிரி வெல்த் இருந்தால் ஐ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் வித் மை ஃபேமிலி, என் குடும்பத்தோடு நான் இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற வெல்த்தியாக இருக்கிறதையும் ஒரு வெல்த்தும்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ட்ராவல் பண்ணணும், உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும், அதுக்கு நான் வேலை செய்ய முடியாது, அந்த உலகம் ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக சுற்றுறதுக்கு எனக்கு காசு தேவைப்படுது, அந்த காசு அதனால் எனக்கு வெல்த் வேணும் அப்படிங்கிறது. ஸோ சில பேர் இருப்பாங்க ஆர்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கு ஒரு பணம் தேவைப்படுது. இது மாதிரி பல பேருக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது. இதுதான் வெல்த்து அப்படிங்கிறத அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. உங்களோட லைஃபு என்ன, எதனால நீங்கள் வெல்த்து கேட்குறீங்க, இந்த வெல்த்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் லைஃப் அது எப்படி மாற்றணும், எதுக்காக நீங்கள் லைஃப்பை தேடுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் எழுதி வெறும் வாயால் சொன்னால் போகாது, நினச்சா போகாது. ஒரு 1000 வார்த்தையில் எழுதி பாருங்கள், எதுக்கு எனக்கு வெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் அது எழுதிட்டிங்கன்னா அதை நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணிடுவீங்க. இன்டர்னலைஸ்னால் உள்வாங்கிடுவீங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, லைஃப் பொசஷன்ஸ்லேருந்து கிடையாது. பொசஷன்ஸை நம்ம எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது. லைஃப் நம்ம எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் வாழ்க்கை. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தால் நல்ல வாழ்க்கை. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸுக்காக தான் இப்போ நம்ம ட்ராவல் போகிறோம், ஊருக்கு பண்ணுறோம் அப்படின்னா அந்த யாரோட இல்லாமல் போகிறோமோ அன்றைக்கி அந்த ஞாபகங்கள்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொன்று நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், பணங்கிறது ஓரளவுக்கு மேலே தேட்டும். பணங்கிறது கரெக்டான லெவலில் இருக்கணும். உங்கள் லைஃப்பை மோர் கம்ஃபர்டபுள் ஆகும். பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. பணத்தினால ஹாப்பினஸ்ஸை வாங்கவே முடியாது. ஆனால் பணத்தினால என்ன பண்ண முடியும்னா உங்கள் லைஃப்பை மோர் கம்ஃபர்டபுள் ஆக்க முடியும். தட் இஸ், இப்போ நான் எனக்கு உடம்பு சரியாமல் வந்துருச்சுன்னா என்கிட்ட இன்சூரன்ஸ் இல்லைன்னா நான் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் படுக்கணும். எனக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் நான் க்ளைம் பண்ணி ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கலாம். நல்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு அவ்வளோக்கு மேலே இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா நான் என் கையிலேருந்து காசு கொடுத்து நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கலாம். ஸோ எனக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் டெஃபினட்டாக வரும். அது பணங்கிறது ஓரளவு பண்ணும். நான் ஒரு நாளைக்கு 10 பேப்பர் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு வைங்க,
அந்த 10 பேப்பருக்கு ஆக்சஸ் கொடுக்கறது பணத்தினால பண்ண முடியும். எனக்கு எல்லா புஸ்தகத்தையும் வாங்கி படிக்கணும்னு ஆசையாக இருக்கா, அந்த புஸ்தகத்தை வாங்குற ரேட்டு எனக்கு பணம் கொடுக்கும். வேற ஒன்றுமே பணத்தால் செய்ய முடியாது. நல்ல வீடுன்னா வீடு கொடுக்கும், ஏசி தான் ஏசி கொடுக்கும், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு நல்ல கார் கிடைக்கும், பெட்ரோல் டீசல் போட முடியும், டிரைவர் போட முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் வியாதியே இல்லாமல் பண்ண முடியாது. எனக்கும் கீழே விழுந்து அடிபடாது அப்படின்னு கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. லைஃப்பில் எனக்கு கஷ்டமே வராது அப்படின்னு நினைக்காதீங்க. பணக்காரனுக்கு தான் மேக்ஸிமம் கஷ்டம். அவங்க பசங்கனால கஷ்டம், உடம்பால் கஷ்டம், கூட இருக்கிற நண்பர்கள்னால கஷ்டம். எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, பணக்காரன்னா அவனுக்கு கஷ்டமே இல்லைன்னு. மேக்ஸிமம் அவனுக்கு தான் கஷ்டம். நீங்கள் 5க்கும் 10க்கும் சுற்றிட்டு இருக்கீங்கன்னா, நான் ஒரு 5 லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் சுற்றுவேன். ஒரு அம்பானிங்கிறவன் 500 கோடி 1000 கோடிக்கு சுற்றுவான். அவ்வளோதான் வித்தியாசம். நம்பர் ஆஃப் சைஃபர் தான் வித்தியாசமே தவிர சுற்றுறது எல்லாரும் சேர்ந்து சுற்றணும். அலெக்சாண்டர் சொன்னதை மறந்துடாதீங்க. இந்த பூமியில் வரச்சியும் நம்ம ஒன்றும் எடுத்துகிட்டு வரல. இந்த பூமியிலேருந்து போகிறச்சியும் ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. எல்லாத்தையும் இங்கேயே தான் விட்டு போகணும். தங்கம், பணம், ஷேர்ஸு, துணிமணி எல்லாம் இங்கே தான் விட்டு போகணும். ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம உடம்பை கூட நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம போனப்புறம் நம்ம உடம்புல எரித்து சாம்பலாக்கி கடலில் கலந்துருவாங்க. அது மீன்கள் சாப்பிடும். அதனால் எதுவுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்னத்தை விட்டுட்டு போகிறீங்க? ஒரு லெகசி. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருந்தான், அவன் நல்லவன் வல்லவன் அப்படின்னு. இப்போ நம்ம ரத்தன் டாட்டாவை பற்றி ரொம்ப ஃபேவர்டாக நினைக்கிறோன்னா, ஒரு லெகசி அவர் விட்டு போயிருக்கிறார். அவரோட பெரிய பணக்காரங்கள்லாம் இருந்திருக்காங்க. ஏன்னா அவர் பணம் தான் ட்ரஸ்ட்டில் வச்சுருந்தார். அந்த பணக்காரன் செத்தா ஐயா ஒழிஞ்சான் பணக்காரன், பூமிக்கு பாரம் கம்மின்னு தான் பேசுவாங்க. ஆனால் தான் அவர் சொன்னார், ஒரு அளவுக்கு மேலே பணம் உங்களுக்கு திகட்டும், அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது. எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது நீங்கள் தான் இருக்கணும். அது எப்படி டிசைட் பண்ணணும்னா, எதுக்காக நீங்கள் பணக்காரங்க ஆறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எதுக்குன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுங்கிறது டிசைட் ஆகும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அம்பானி ஆனோமா டாட்டா வேணுமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அம்பானி ஆனதுல தப்பே கிடையாது. அது அப்படி தான் உங்கள் டிசைர் முடியும்னா அதே மாதிரி இருங்க, தப்பே கிடையாது. பட் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறீங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கே தெளிவாக தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. லைஃபே கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு பணத்துக்காக ஓடிட்டே இருப்பீங்க. அது மைண்ட்லெஸ்ஸாக ஓடிட்டே இருக்கிறது. எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு போகாது. இன்னும் பேராசைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி இருந்தால் நிம்மதியே காணாமல் போயிடும். முதல்ல எதுக்காக பணம், எவ்வளோ பணம், அதை டிஃபைன் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை பெட்டராகிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.